ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் அபுவின் பக்கம் வாசகர்லாம் எப்படி இருக்கீங்க? நலமா? இந்த வீடியோ பதிவு வந்து நான் முன்பே போடுறேன்னு சொன்ன ஒரு வீடியோ பதிவு தான். வெளிநாடுகளில் டிரைவராக வேலை பார்க்குற அனைவருக்கும் மிகப்பெரிய தொல்லை அங்கே ரோட்டில் போகும்போது அடிக்கிற கேமரா. இதனால் சம்பளத்தை இழக்கிறவங்க நிறைய பேர் உண்டு, நானும் கூட இழந்திருக்கேன். ஸோ இது இனிமே வந்து இந்த நான் சொல்ல போகிற ஒரு ஆப்ஷனை நீங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டா நீங்கள் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது எந்த இடத்துல கேமரா இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு 1000 மீட்டர் முன்னாடியோ இல்லை 500 மீட்டர் முன்னாடியோ ஒரு அலாரம் வந்து இதில் வந்து உங்களுக்கு இந்த ஏரியாவில் இந்த இடத்துல இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். போகிற ரூட்டில் எங்கெங்கே கேமரா இருக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு அலாரம் சவுண்டு வந்து நம்மளை ஒரு அலர்ட் பண்ணுற வசதியும் நம்ம அதில் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அந்த ஆப்ஸை பற்றி நம்ம இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அந்த ஆப்ஸை இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போங்க. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டைப் பண்ணுங்க ராடர்னு சொல்லிட்டு. ராடர்னு டைப் பண்ணாலே இப்படி நிறைய வரும். இதில் வந்து ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, ப்ரோ வெர்ஷனும் இருக்குது. நம்ம ப்ரோ வெர்ஷனாக தான் டவுன்லோட் பண்ணணும். ஏன்னா இதில் தான் நிறைய வசதிகள் நம்மளுக்கு இருக்குது. அந்த அலாரம்ன்ற அந்த இதெல்லாம் வந்து இதில் தான் இருக்குது. ப்ரோ வெர்ஷனை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஸ் இருக்குது. பிளாக் மார்க்கெட், ஏபிபி, ஏன்னா அதை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆப்ஸில் போய் இதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஜிபிஎஸ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த லொக்கேஷன் இல்லை அந்த ஜிபிஎஸ்ன்னு போட்டிருக்கோங்களா, அந்த இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன் பண்ணி வச்சதுக்கு பிறகு இதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிங்கனாலே வந்து அப்செட் கேட்கும். அப்செட் கொடுத்துட்டு நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி காட்டும். உங்களுக்கு வந்து நம்ம இதை வந்து 2 விதமாக யூஸ் பண்ண முடியும். எப்படின்னா ஒரு மேப் மாதிரியும் அல்லது நம்ம போகிற இடத்தோட வரைபடம் மாதிரியும் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இப்படியும் காட்டும், என்னென்ன ஏரியா என்னென்ன ஊர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கூட காட்டும். இதையே நம்ம ஒரு 3D மேப் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா இப்படி பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தெளிவாக என்னென்ன ஊர் என்னென்ன ஏரியாவில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதில் நம்ம நோட் பண்ணி அந்த லொக்கேஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா இதில் உள்ளது வந்து அந்த நான் இப்போ டச் பண்ணுறது எல்லாமே அந்த கீழே இருக்குது பாருங்க, 4 சிம்பிள் இருக்கு பாருங்க. அதில் அந்த கார் இருக்கிறத டச் பண்ணும்போது தான் இப்படி கிடைக்கும். அந்த காரை டச் பண்ணும்போது இப்படி கிடைக்கும் நம்மளுக்கு. அது 2வது உள்ளது தான் இந்த ஜிபிஎஸ் வந்து வேலை செய்கிறது. 3வது உள்ளது வந்து பவரு. 4வது உள்ளது வந்து வெளியில் போயிடும். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த ஆப்ஸை வந்து நம்ம ஃபோனில் டவுன்லோட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம செய்ய வேண்டியது மேலே 3 கோட்டுக்கு பாருங்க, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணோன்னே இப்படி ஆப்ஷன் காட்டும். இதில் அந்த செட்டிங்ஸுங்கிறதுல போங்க. செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணி கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரின்னு கேட்கும். இந்த நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால நான் அந்த இந்தியான்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்களோ அந்த நாட்டோட இதை கொடுத்துருங்க. அதே போல் இந்த இடத்துல இந்த இந்தியான்னு கீழே ப்ளூ கலரில் இருக்கு பாருங்க, மைக் சிம்பிள் கீழே. இதில் வந்து உங்களுக்கு சிஸ்டம் அப்லோடுன்னு கேட்கும். அதை வந்து நீங்கள் அப்லோட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் கொடுக்கவான்னு கேட்கும். ஓகே கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் வந்து உங்கள் நாட்டில் எங்கே நீங்கள் இருக்கிற ஏரியாவில் எங்கெங்கே கேமரா இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வெரிஃபை பண்ணி காட்ட போகிற விஷயம் அது. சரிங்களா? ஸோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விஷுவல். இதில் வந்து பெருசாக ஒன்றும் செட்டிங்ஸ்லாம் கிடையாது. இதில் இருக்கிற மாதிரியே பார்த்து நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஆன் ஆஃப் இதெல்லாம் பண்ணிக்கோங்க. அடுத்தது வாய்ஸு. இதுலேயும் நம்ம ஒன்றும் செட்டிங்ஸ்லாம் பண்ண தேவை கிடையாது. எல்லாத்துமே இந்த இதை பார்த்துக்கோங்க. இதில் எப்படி நான் ஆன் ஆஃப்னு வச்சுக்கணும் அதே மாதிரியே வச்சுக்கோங்க. அடுத்தது அலர்ட்டு. இந்த அலர்ட்டில் வந்து நம்மளுக்கு எத்தனை மீட்டரில் வேணும் அப்படிங்கிறத இதில் நம்ம செட் பண்ணிக்க முடியும். அதை டச் பண்ணாலே வரும். 1000 மீட்டர், 200 மீட்டரு, 10 செகண்டுக்கு முன்னாடி, 20 செகண்டுக்கு முன்னாடிங்கிறதெல்லாம் நம்ம செட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் வந்து நான் வெளியில் வர்றேன். வெளியில் வந்து அந்த மறுபடியும் அந்த 3 கூட டச் பண்ணுறேன். டச் பண்ண உடனே கீழே பாருங்களேன், இந்த ஆப்ஸ் எல்லாம் எல்லாமே கீழே லாஸ்ட்டில் இருக்கு பாருங்க, ராடர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு இது 2 ஆஃபில் இருக்கும். இதையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இப்படி ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு இனிமேல் நம்ம டிரைவிங்கில் நம்ம வண்டி போகும்போது எங்கே கேமரா இருக்குதோ அந்த இடத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு பீப் சவுண்டோட அலாரம் நம்மளுக்கு அலர்ட் பண்ணும். அது இல்லாமல் நம்ம இது மாதிரி மேப்லையும் நம்ம அதை தெரிஞ்சிக்க முடியும், எங்கே இருக்குது அப்படிங்கிறத அந்த ஜிபிஎஸோட இதோட நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இதை வந்து என்னால் உங்களுக்கு இப்போ நான் டெமோ பண்ணி காட்ட முடியாது, ஏன்னா நான் டிரைவிங் பண்ணும்போது தான் அது எனக்கு காட்டும். ஸோ இது ஒரு எளிதான ஆப்ஸ். இதன் மூலயமா வந்து நம்ம நிறைய இதுலேருந்து தப்பிச்சிக்க முடியும். வெளிநாடுகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு இது மிகப்பெரிய நல்ல ஒரு ஆப்ஸ். ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் தொடர்ந்து அபுவின் பக்கம் பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள். அபுவின் பக்கம் பதிவுகள் எல்லாம் உங்களோட டைம்லைனில் வரணும், உங்களோட ஃபேஸ்புக் பதிவுகளில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பேஜுக்கு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்வைட் பண்ணுங்கள்.
இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்காக சொல்கிறதுக்கு காத்திருக்கிறேன். விரைவில் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். ஆனால் ஓகே, அஸ்ஸலாம், பாய் பாய்.